வீட்ல செந்தில் சரவணன் மாதிரி இல்லாம கதிர் ஒரு ஆளாவது பாண்டியன் தப்பு செய்யறப்ப எதிர்த்து கேள்வி கேட்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் வீட்ல வந்து செந்தில எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு திட்டிட்டு இருக்கிறப்ப தங்கமேல அதை பார்த்து சிரிச்சதை மீனா நோட் பண்ணிடுறாங்க. இதனால டென்ஷன் அங்க இருந்து கிளம்பி போற மீனா வந்து எங்க பிரச்சனையை பார்த்து சிரிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன வேண்டி கிடக்கு, நாங்க கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா, இவங்களை நான் சும்மா விட மாட்டேன், நான் எதிர்த்து கேள்வி கேட்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா மீனா வந்து தங்கமேல பார்க்க போறாங்க. அப்ப ரூமுக்கு வர தங்கமேல் கிட்ட எதுக்கு பாண்டியன் எங்களை திட்டுறப்ப பார்த்து சிரிச்சிங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா மனசாட்சி இல்லாம தங்கமேல் வந்து நான் சிரிக்கவே இல்லைன்னு சொல்லி மலப்புறாங்க. ஆனா கூடவே ராஜீவ் வந்து நீங்க சிரிச்சதை நானும் தான் பார்த்தேன், நீங்க சிரிச்சிங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு உடனே ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. இதனால டென்ஷன் ஆகிற மீனா வந்து தங்கமேல் கிட்ட உங்களுக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றது, நீங்க உங்க வேலையை மட்டும் பார்க்க மாட்டீங்களா, ஏன் அடுத்தவங்க விஷயத்துல வந்து தலையை நுழைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கோமதி, செகண்ட் ராஜி, அடுத்து கதிர், இப்ப மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே தொடர்ச்சியா வந்து பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்து தங்கமேல் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து தங்கமேல பிடிக்காம போயிருச்சு. கண்டிப்பா வந்து மீனா திட்டின விஷயத்தையும் சரவணன் கிட்ட போய் தங்கமேல் போட்டு விடுவாங்க. ஆனா சரவணன் இருக்கிற மைண்ட் செட்டை பாக்குறப்ப என்னதான் தங்கமேல் சொன்னாலும் கண்டிப்பா அவரு வீட்ல இருக்க யாரையுமே திட்டுற மாதிரி இல்ல. இதனால தங்கமேலோட எல்லா முயற்சியும் வந்து வீண் போக தான் போகுது. இன்னொரு பக்கம் வீட்ல வந்து கதிர் ஒரு ஆள் தான் வந்து பாண்டியன் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. மத்த ரெண்டு பசங்களும் பாண்டியனுக்கு பயந்துகிட்டு எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. கதிர் மாதிரியே செந்திலும் சரவணனும் கொஞ்சமாவது தைரியமா இருந்தாதான் பாண்டியன் வந்து இப்படி அவங்க ரெண்டு பேத்தையும் அசிங்கப்படுத்த மாட்டாரு. தங்கமேல் போட்டு வந்திருக்கிற பிளானுக்கு இந்த வீட்ல என்னென்ன பிரச்சனை எல்லாம் புதுசா கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. தங்கமேலோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அதுக்கு மீனா முன்னாடி பண்ண வேலையை இப்ப ஸ்டார்ட் பண்ணணும். தங்கமேல் எப்படி அடுத்தவங்க விஷயத்துல அவங்க மூக்கு நுழைக்கிறாங்களோ அதே மாதிரி மீனா வந்து தங்கமேல் விஷயத்துல தலையிடணும். அவங்க சொல்ற பொய்யெல்லாம் வீட்ல இருக்கவங்க சொல்லி நிரூபிக்கணும். அப்பதான் வந்து தங்கமேலுக்கும் ஒரு பயம் இருக்கும். கூடிய சீக்கிரமே மீனாவும் ராஜியும் சேர்ந்து இந்த தங்கமேல் பத்தின உண்மையை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.